திருதராஷ்டிரர் வந்து கிருஷ்ணனுக்கு சொல்றாரு, கிருஷ்ணா நீ வந்து அர்ஜுனனுக்கே எல்லா உபதேசம் பண்ணிட்டு இருக்க, நீ துரியோதனனுக்கும் வந்து என்னுடைய பையன் அவன் தான் வேற எடுத்தப்ப அவனுக்கும் நீ உபதேசம் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது கிருஷ்ணா சரின்னு சொல்லிட்டு துரியோதனன் கிட்டே வந்து உபதேசம் போவார். அப்போ துரியோதனா சொல்றான், இதை பாரு கண்ணா, எனக்கு எது நல்லதும் தெரியும், எது கெட்டதும் தெரியும், எது தர்மம் தெரியும், எது அதர்மம் தெரியும், எது செஞ்சா புண்ணியம் தெரியும், எது செஞ்சா கர்மம் தெரியும். ஆனா செய்ய முடியல, நான் செய்ய மாட்டேன். அங்கே அர்ஜுனன் சொல்லி ஒருத்தர் இருக்கான், அவன் நல்லதும் தெரியாது கெட்டதும் தெரியாது, எது செய்யணும்னு தெரியாது, எது செய்யறதும் தெரியாது, அவன்கிட்ட போய் நீ சொல்லு அப்படின்னு துரியோதனா. அர்ஜுனன் வந்து நிஜமா அவன் வந்து எல்லாமே சரண்டர் ஆயிட்டா, அவன் ஆத்மாவும் சுத்தியா இருந்தது. அதனாலதான் கிருஷ்ணா அந்த சொன்னது எல்லாமே அவருக்கு வந்து பகவத்கீதை அவர்கிட்ட சொன்னாங்க. ஸோ ஒரு விதத்துல நாம எல்லாரும் துரியோதனர்கள் தான். நமக்கு தெரியும் எது நல்லது செய்யணும், எது கெட்டது செய்யணும் சொல்லி, ஆனா செய்ய மாட்டோம். பொய் சொல்லக்கூடாதுன்னு தெரியும், பொய் சொல்லுவோம். அவங்க மோசம் பண்ணக்கூடாதுன்னு தெரியும், மோசம் பண்ணுவோம். ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்றோம், ஆசைப்படுவோம். ஸோ துரியோதனங்களை எல்லாமே நாம் வந்து அர்ஜுனங்களா மாறுதான் நம்மளுடைய ஸ்டேட்டஸை நம்மளுடைய இதை கடவுளுக்கு தேர்ச்சி போகலாம்.